அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கீழே தள்ளிய வழக்கில் குற்றவாளிக்கு சாகும் வரை சிறை தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தம். அவரிடம் பேசலாம். வணக்கம் நித்யானந்தம். குற்றவாளிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தண்டனை தொடர்பான முழுமையான விவரம். பரிதா, கண்டிப்பாக. அதாவது ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த 4 மாத கர்ப்பிணி பெண் பார்த்தோம்னா திருப்பூர்ல உள்ள பனியன் கம்பெனியில் டெய்லராக பணியாற்றி வந்தாரு. இந்த நிலையில கடந்த பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா சித்தூர் செல்வதற்காக கோயம்புத்தூர் வழியாக திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயில் பயணம் செஞ்ச போது கேவிக்குப்பம் பகுதியில் வந்து கொண்டிருந்தாரு. அப்போது கர்ப்பிணி பெண் கழிவறைக்கு சென்ற போது அங்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்து பெண் கூச்சல் எடுத்தால ஆத்திரமடைந்த நபர் அந்த பெண்ணை கீழே தள்ளிட்டு அங்கிருந்து தப்பி போறாரு. இந்த நிலையில ரயிலிருந்து தள்ளி விட்டதுல கர்ப்பிணி பெண்களுக்கு பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டது. இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில கர்ப்பிணி பெண்ணை மீட்ட காவல்துறையினர் வேலூர் அடுக்கும்பறை அரசு மருத்துவமனையில் அனுமதிச்சிட்டாங்க. மேலும் இது குறித்து பார்த்தோம்னா வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில பார்த்தோம்னா அந்த படுகொலை இந்த கர்ப்பிணி பெண்ணிடம் ரயிலில் குற்றம் செய்யும் பதிவேடுகள், அதாவது குற்றவாளிகளின் புகைப்படங்களை காண்பித்து ரயில்வே போலீசார் விசாரிச்ச போது பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண் ஏமராஜி என்பவருடைய புகைப்படத்தை அடையாளம் கண்டு கூறியிருக்கிறாரு. இதனால பார்த்தோம்னா ஏமராஜியா கேவிக்குப்பம் செல்லும் வழியில ரயில்வே போலீசார் கைது செய்து 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சாங்க. மேலும் வேலூர் மத்திய சிறையில அடைச்சாங்க. இந்த வழக்கு பார்த்தோம்னா திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக இன்று திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி ஏமராஜை குற்றவாளி என அறிவித்து வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. மேலும் இவருக்கு அபராதமும் வழங்கப்பட்டது. இந்த வழக்கில் பார்த்தோம்னா அரசு தரப்புல வழக்கறிஞர் PT சரவணன் ஆஜராகி வாதாடினாரு. மேலும் பார்த்தோம்னா பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஏமராஜை வேலூர் மத்திய சிறைக்கு அழைச்சி வந்தாங்க. மேலும் பார்த்தோம்னா 5 மாதத்துல ஏமராஜுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய் வழங்கணும்னு சொல்லிட்டு, அதாவது ரயில்வே துறை சார்பில் 50 லட்சமும் தமிழக 50 லட்சமும் தமிழக அரசு சார்பில் 50 லட்சமும் வழங்க வேண்டும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பரிதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தம்.